ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. அதாவது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னென்னத்தை பற்றிலாம் சட்டப்பேரவையில் நேற்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, அதே மாதிரி என்ன விஷயங்களை விவாதம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன் பட்ஜெட் 2025 to 2026 குறித்து விவாதங்கள் நடந்தது. அதில் 3192 பிடி அசிஸ்டண்ட் வேக்கன்சி அதை பற்றின விவாதங்கள் நடந்தது. அது 2% மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்கான கேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை பற்றின விவாதங்களும் நடந்தது. அதேமாரி 2768 எஸ்ஜிடி வேக்கன்சி குறித்த விவாதங்களும், அதற்கான ஆன்சருக்கு இன்னும் வெளியிடாமல் இருக்குது. அதுக்கான கேள்விகளும் பார்த்தீங்கன்னா எழுப்பப்பட்டது. அதற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதிலளிச்சிருந்தார். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹெச்எம் ப்ரமோஷன் கேஸு, அதாவது டெட் பாஸ் ப்ரமோஷன், அதாவது ப்ரமோஷனுக்கு டெட் பாஸ் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேஸு. இப்போ அப்போது அப்பாயின்மெண்ட் ஆனவங்கலாம் டெட் எக்ஸாம் இல்லாமலே அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க அடுத்து ப்ரமோஷனுக்கு போகணுன்னா டெட் எக்ஸாம் வேணுமா வேணாவா அப்படிங்கிற ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அதான் ஹெச்எம் ப்ரமோஷன் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னு அப்படின்னா, கேஸ் போயிட்டுருக்குது, கேஸ் நிறைவடைஞ்சது பிறகு தான் எங்களால் அந்த ப்ரொமோஷன் நாங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும், அது வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தார். ஸோ இந்த விஷயங்களை தான் நேற்று சட்டமன்றத்தில் பார்த்தோன்னா டிஎன் பட்ஜெட் 25 to 26 விவாதத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் பேசியிருந்தாங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.